நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவினுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளருமான கடலூர் திரு இல புகழேந்தி அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் மது ஒழிப்பிற்காக ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டு இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அனைவருக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட செயல்கள் செய்வதற்கான அனைத்து உரிமைகளும் உண்டு. அவர் ஒரு நல்ல கருத்தை தான் சொல்லி இருக்கிறார். அந்த நல்ல கருத்திற்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும்னு கூப்பிட்டுருக்காரு தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் நாம என்ன அதை இது பண்ணணும், இன்னும் பண்ணணும்னா மக்களிடம் சென்று குடிப்பழக்கத்தை குறைக்க வேண்டும், குடிப்பழக்கத்தை விட்டு விடுங்கள், மது குடும்பத்தை அழிச்சிரும், குடியால எல்லாம் நாசமாயிடும் அப்படின்னு மக்களுக்கு பிரச்சாரத்தை செய்து குடிப்பழக்கத்தை குறைக்க வேண்டிய பணிகளில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதும் எல்லாருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கு ஏற்பத்தான் இந்த செய்தியை நாம பார்க்க முடியும். திமுக கூட்டணியில் புகைச்சல் விட்டது, அதன் வெளிப்பாடுதான் இது அப்படின்னு ஜெயக்குமார் சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க சார்? அவருக்கு ரொம்ப ஆசை புகைச்சல் வரணும், பகைச்சல் வரணும்னு. எதுவுமே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா பகையும் கிடையாது, புகையும் கிடையாது. இங்கு எல்லாமே நல்ல விதமான நகைத்தன்மையோடு இருக்கக்கூடியது இல்லையா? நகை என்பது சிரிப்பு, புன்சிரிப்போடு இருக்கக்கூடியதுதான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கொள்கை ரீதியாக இணைந்தவர்கள். அந்த கூட்டணியில நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கோம்னா எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலேயே இந்திய கூட்டணியை கட்டுமானம் செய்வதற்கு மிக முக்கியமான சூத்திரதாரியாக இருந்தார். ஏன்? அவருடைய செயல் என்பது எப்படி கூட்டணியை, ஒரு கட்சிக்கு ஒரு கருத்து இருக்கலாம், அவங்களுடைய பார்வை பயணங்கள் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்தில் எல்லோரும் ஒன்று. மத வெறியர்களாக மக்களை மாக்களாக பார்ப்பவர்களாக இருப்பவர்களை சனாதனம் வர்ணாசிரம் என்ற பெயரில் சாதி ரீதியாக ஒவ்வொருவரையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்ற கொள்கையை இன்றைக்கும் ஆதரிக்கக்கூடியவர்களாக, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, பெண்கள் வந்த காரணத்தால் தான் பிரச்சனை வந்தது, பெண்கள் அதிகமாக படித்ததால் தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்தது என்று இன்றைக்கும் பேசுகின்ற பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள், ஹிட்லர் வரிசையில ஹிட்லர் பாதையில போய்கொண்டிருக்கின்ற அவர்களை எதிர்ப்பது என்பது ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடியவர்கள், மக்கள் நலத்தில் அக்கறை உடையவர்கள், நாட்டின் நலத்தில் வளத்தில் உண்மையான ஒரு பற்று கொண்டிருக்கின்ற யாருமே இந்த பிரச்சனையில நரேந்திர மோடி கூட்டத்தை எதிர்ப்பதில் ஒன்றாக வேண்டும் என்றால் ஒன்றானோம். அந்த கட்டுமான பணியில முக்கிய பணியாக எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியின் பணி இருந்தது. இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில், நம்முடைய தாய்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டில் எல்லா விதத்திலேயும் அந்தந்த இயக்கங்களுக்கு, கட்சிகளுக்கு என்று ஒரு கருத்துக்கள், கொள்கைகள், சில விஷயங்களில் வேறுபடலாம். ஆனாலும் கூட ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டின் உள்ளே காலை வைத்து மக்களை நாசமாக்கி விட வேண்டும், மாணவர்கள் கல்வி தரத்தை குறைத்து விட வேண்டும் என்று பல பிளான்களை போட்டு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற பிஜேபியை யாரும் ஏத்துக்க மாட்டோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்திய கூட்டணி இருக்கும். அதுல ஜெயக்குமார் ஆசைப்பட வேணாம். ஜெயக்குமாருக்கும் ஒண்ணு சொல்றோம், நீங்களும் கூட ஒன்ன புத்தியில வச்சுக்கீங்க. பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகள் வருவதற்கு நீங்கள் மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்பதை புரிஞ்சு. அதிமுகவும் மாநாட்டுக்கு வரலாம் அப்படின்னு திருமா சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? யார் வேண்டுமென்றாலும் வரலாம்னு அவர் சொன்னதை நீங்க கவனிக்கணும். மாநாட்டிற்கு யார் வேண்டுமென்றாலும் வரலாம், அதிமுகவினரும் வரலாம்னு அவர் சொன்னதை நீங்க கவனிக்கணும். அவருடைய சொற்றொடர்களை வைத்துக் கொண்டு எதையாவது ஒண்ணு உருவாக்கலாம்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்கலாம். அதெல்லாம் நடக்காது. அதுக்காகத்தான் அதை சொன்ன. அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லாரும் வாங்க அப்படின்றாரு. இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மது இல்லையா? அந்த மது போகின்ற பாதை, போதை போகும் பாதை. இப்போ இந்த புகைந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஏற்கனவே வழக்குகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த வழக்குகள்ல இன்னைக்கு அதிமுகவுடைய மந்திகள் தான் போகுதுங்க, 2-3 மந்தி. எதுக்கு? சார்ஜ் ஷீட்ல அவங்க பேரு எப்ப முதலியே சிபிஐ விசாரணையில சேர்க்கப்பட்டவங்க. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா மிகப்பெரிய கொடோன், ஒரு கொடோன் மாதிரி வச்சு
அதுல லட்சக்கணக்கான மதிப்புக்கு மேல் இருக்கின்ற கோடிக்கு அளவுக்கு வரக்கூடிய போதைப் பொருட்களை உள்ள மறைச்சு வச்சுட்டு அங்கிருந்து சப்ளை அண்ட் சர்வீஸ் மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த கூட்டத்திற்கு துணையாக இருந்தது சில அமைச்சர்களும் சில காவல்துறை அதிகாரிகளும் என்று அன்றைக்கு சிபிஐ விசாரணையில வெளியில வந்தது. அப்ப மாட்டியவர்கள் தான் இன்றைக்கு கோர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற அமைச்சர்கள் சொல்லப்படுகிற மந்திகள்லாம். இந்த மந்திகள் இந்த காவல்துறை அதிகாரிகள் இருந்ததெல்லாம் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேல இருந்துகிட்டு மாசத்துல கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டு போதைப் பொருளை தமிழ்நாடு முழுவதும் விநியோகம் செய்வதற்கு இவர்கள் துணையாக இருந்தார்கள் என்பதையும் இங்க நான் பதிவு செய்ய விரும்புறேன். எடப்பாடி பழனிசாமியை நம்பி திருமா கூட்டணிக்கு போவாராங்க சார்? எடப்பாடி பழனிசாமி திருமா அளவிற்கு அரசியல் ரீதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் அல்ல. இவர்கள் ஒரு லட்சியமாக ஒரு கொள்கையாக எடுத்து வைத்துக் கொண்டு தங்களுடைய அமைப்பை தங்களை நடத்தக்கூடியவர்கள். ஆனா எடப்பாடிக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. துப்பாக்கிச் சூடு நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் வெட்கக்கேடாக நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு ஆளு. நிர்வாக ரீதியாக ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்குவார்னு கூட தகுதியே இல்லாத ஒரு ஆளு. உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு காசை எண்ணி தூக்கி போட்டுக்கிட்டு அதிகாரிகளுடைய ஆட்டத்துல விட்டுட்டு வேடிக்கை பார்த்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு விதவிதமா பேசிக்கிட்டு தெரியுறாரு. ஏன்னா நான் எதுக்காக கேட்கிறேன்னா, ஒரு முதலமைச்சருக்கு எப்படிப்பட்ட அதிகாரங்கள் இருக்குன்றத இன்னைக்கு எங்க தலைவரை பார்த்து எடப்பாடி முழிக்கிறாரு. ஓஹோ, இப்படிலாம் கூட முதலீடுகள், இப்படிலாம் கூட வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாமா, எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, தெரிஞ்சிருந்தா அப்படியே போய் அதுல ஒரு 100 கோடி 1000 கோடி அடிச்சிருப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதாக தகவல். ஆக எடப்பாடி போன்ற நபர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக தகுதியோ தரமோ இல்லாதவர்கள். அவர்களை போயிட்டு இவர் கூட நீங்க சேர்ப்பது என்பது நம்ம சரியா ஒப்புமை இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுக கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு கொஞ்ச நாளாவே அடிபட்டு வருது. அந்த கருத்து உண்மையாங்க சார்? பலவீனமாக வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பலசாலிகளான்னு நீங்க ஒரு தடவை நினைச்சு பாருங்க. இங்க என்ன இருக்காங்க, திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது பேட்டி கொடுக்கலாம், எழுதலாம், போகலாம், வரலாம், அதோட சரி. மக்கள் தொடர்பே அற்றவர்கள், மக்களுடைய ஆதரவோ மக்களுடைய வரவேற்போ இல்லாதவர்கள். திமுக என்பது என்றைக்கும் பலம் உள்ளது, மிகப்பெரிய நெறியானது. ஏன்னு கேட்டீங்கன்னா, சமூக நீதி கொள்கையில இருக்கிறவங்க நாங்க. வெறும் சாதாரணமாக தேர்தல் வெற்றிகள் மட்டுமல்ல, 75 ஆண்டுகள் ஆகிறது திராவிட முன்னேற்ற கழகம் செப்டம்பர் 15 வந்தா. 75 ஆண்டுகளில் பவள விழா கொண்டாடுற நாங்க இந்த நேரத்துல வெற்றிகளை பார்த்திருக்கிறோம், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். எல்லாமே போனாலும் கூட கருப்பு சிவப்பு கொடி உயர்ந்து பறக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க கொள்கை ரீதியாக இருப்பவர்கள். ஐயாவுடைய தந்தை பெரியாரின் கொள்கையை பேரறிஞர் அண்ணா அரசியல் ரீதியான இயக்கமாக கொண்டு வர அதை கட்டி காக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞரும் இன்றைக்கு அவர்கள் மூவரினுடைய எண்ணத்தின் வடிவமாக எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியும் இருப்பதை பார்த்தது மட்டுமல்ல, தொடர்ந்து அடுத்த குரலையும் எதிரிகளே பார்த்து மிரண்டு போகின்ற அளவிற்கு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் தம்பி உதயாவையும் இன்னைக்கு பார்த்துட்டு, அமைச்சர் உதயாவையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு கிடக்குறாங்க. திமுக ஒரு நாளும் பலவீனம் ஆனதும் இல்லை, பலம் இழந்ததும் இல்லை, எப்பொழுதும் உறுதியானது. முதல்வரின் அமெரிக்க பயணம் எப்படி இருக்குங்க சார்? அமெரிக்க பயணத்தின் மூலமாக பெற்றிருக்கின்ற வெற்றிகள் இருக்குல்ல, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நாங்க சாதாரணமாக சொல்லல, அந்த அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள். நியூயார்க் போனார். நியூயார்க் போனோம்னா அங்க இருக்க மிகப்பெரிய நிறுவனங்களுடைய தலைவர் சந்திக்கிறாங்க, அதிகாரிகள் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கவங்க. சிகாகோ போறார், அங்கேயும் சந்திக்கிறாங்க. அங்கேயும் சந்தித்து அடுத்து உடனடியாக அவருடைய பயணம். எல்லா இடங்களிலும் நிர்வாக ரீதியான பயணமாக. மோடி மாதிரி கிடையாது. மோடி வெளிநாட்டுக்கு போயிட்டு உல்லாச வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். உல்லாச வாழ்க்கை வாழறது எப்படியோ ஒழிஞ்சு போட்டோம். ஆனால் மோடி ஆஸ்திரேலியாவுக்கு போய் என்ன பண்ணாரு? ஆஸ்திரேலியாவுக்கு யாரை கூட்டு போனாரு? அதானியை கூட்டு கொண்டு போனார். அதானியை கூப்பிட்டு போய் எங்க போனாரு? ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டருக்கு முன்னால போய் உட்கார்ந்தார். எதுக்காக? கோல் மைன், நிலக்கரி சுரங்கத்திற்கு ஒப்பந்த உறுதியை அதானிக்கு வாங்கி கொடுத்தது மிஸ்டர் நரேந்திர மோடி. அப்போ அந்த பகுதியில் இருக்க பத்திரிகைகள்ல சிலவற்றை என்ன கொடுத்தாங்க? ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய நாட்டுக்காக பேசித்தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம்.
ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் தனியார் ஒருவருக்காக நம்முடைய அரசாங்கத்திட்ட பேசியது இதுதான் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக எழுதினாங்க. அது இந்தியாவுக்கு தலைகுனிவு. இந்த தலைகுனிவை உருவாக்கிய நரேந்திர மோடி கூட்டம் தலை நிமிர்கின்ற ஒரு பெருமையை இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் தருகின்ற எங்க தலைவர் அண்ணன் தளபதியை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு எந்த விதத்திலுமே லாய்க்கு இல்லாதவர்கள். இன்னைக்கும் அவருடைய ஃபைனல் எதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த நிலைகள் பாத்தீங்கன்னா முதலீடுகளை ஈர்ப்பது. 2021 முதலீட்டாளர்களினுடைய முகவரியே தமிழ்நாடுன்னு ஒண்ணு போட்டார் 2021. அதிலிருந்து தொடர்ந்து நடைபெறுகின்ற அந்த நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி. அந்த வெற்றிகளின் மூலமாக இன்றைக்கு பல லட்சம் கோடி மூலதனத்தை பெற்றிருக்கிறாங்க. அதன் மூலமாக 1.25 lakhs வேலை வாய்ப்புகள் வருது அமெரிக்காவில். இப்ப அவர் போனதுனால ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட இதுவரையில 30 லட்சத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் உருவாக்குகின்ற அளவிற்கு அவருடைய பயணங்களும் மாநாடுகளும் ஏற்பட்டு இருக்கின்றன. இதுதான் அவருடைய பயணத்தின் வெற்றி. அவரு சுயநலத்துக்காக இல்லை, அவர் பொதுநலவாதி, அவர் கொள்கைவாதி. அதனால அவருக்கு 24 மணி நேரமும் தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழர்கள், தமிழ் மொழி இதனுடைய பாதுகாப்பு உயர்வு. கல்வியை பார்த்தீங்கன்னாலும் யாரும் நெருங்க முடியாத அளவிற்கு குறிப்பாக அரசு பள்ளிகள், அந்த அரசு பள்ளிகளை தான் பிஜேபி குதிக்கிறது. பிடிக்காது அவனுங்களுக்கு அரசு பள்ளிக்கூடம்லாம். அவர்களுடைய நிலையே வேறு. ஏன் முன்னேறிய வகுப்பார் மட்டும்தான் படிக்கணும், இது என்ன இந்த திமுக இந்த திராவிட இயக்கம் இந்த மாதிரி பண்ணுதுன்னு நம்மளை விமர்சனம் பண்ணக்கூடிய கூட்டம். இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல சேர்மானம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா அவரை பற்றி நான் சொன்னேன். கல்வியை வளர்க்க வேண்டும், அறிவுபூர்வமான தமிழ்நாட்டை உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எல்லா வகையிலையும் நல்லா இருக்கு. அவர் பயணம் வெற்றி. அமெரிக்காவில் முதல்வருக்கு பிரம்மாண்டமான வரவேற்புகள் எல்லாம் கொடுக்கப்படுது. ஏராளமான தமிழர்கள் கூடுறாங்க. இது எதிர்கட்சிக்கு என்ன செய்தியை தருதுங்க சார்? அமெரிக்காவில் கொடுக்கின்ற வரவேற்பு குறித்து அமெரிக்காவில் வாழ்கின்ற ஒரு தமிழர் 50 ஆண்டுகளுக்கு கூட இதற்கு முன்பாக நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் இங்கேயே தமிழர், நாங்க அமெரிக்காவிலேயே குடிகொண்டு இருக்கிறோம், இங்கேயே பணிகள் ஆற்றிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கர்களாகவே மாறி இருக்கிறோம், சிட்டிசன்ஸ். ஆனால் 50 வருஷமா நானும் பார்க்கிறேன், இந்த மாதிரி ஒரு வரவேற்பை நான் பார்த்ததே கிடையாது. முதலாக விமான நிலையத்தில் நம்முடைய முதல்வருக்கு கொடுத்திருக்கிற வரவேற்புனா மக்கள் ஆர்வமாக, சும்மா இங்க இப்ப கேள்வி கேட்டீங்களா, அந்த நபர்களுடைய பேர்லாம் சொன்னீங்களா, அந்த ஆட்கள்லாம் காசு கொடுத்து கைத்தட்ட சொல்லுவானுங்க. என் பேர் சொல்லும்போது கைத்தட்டு, நான் வரும்போது ஏன் சின்ன ஒடியா, இதுக்கு 1000, இதுக்கு 500ன்னு. ஆனால் எங்களுடைய தலைவர் மகத்தான மக்கள் தலைவர். அங்க எல்லாரும் கூடி அவரை வரவேற்றது, எல்லாருமே பாராட்டினாங்க, பெருமைப்பட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் உங்களில் ஒருவன், உங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கூட தாய் தமிழ்நாட்டை சேர்ந்த உங்கள் குடும்பத்தில் நானும் ஒருவன்ற அந்த வார்த்தையை சொன்னது நாங்கள் சிலிர்த்து போயிட்டோம்னு அங்க இருக்கவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அதனால இங்க இருக்கிற கட்சிகள்லாம் வேடிக்கை பார்க்கறதுன்னா அண்ணாந்து பார்க்க வேண்டித்தான். அவரை தளபதியை நினைச்சு இவங்க ஏதாவது அரசியல்ல விமர்சனம் பண்ணுவானே தவிர, இதெல்லாம் பார்த்துட்டு தனியா உட்காந்து பேசும்போது கும்பிடுவான், பா பெரிய ஆளுப்பா அப்படின்னு. அவர் தனியா இருந்தாங்கன்னா அவங்களும் மதிப்பார்கள். அண்ணாமலையும் லண்டன் போயிருக்காரு, அங்க என்ன செய்யறாருன்னே தெரியலையேங்க. அண்ணாமலை ஏற்கனவே 20,000 புத்தகம் படிச்சவர். அண்ணாமலை ஏற்கனவே அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வேடிக்கையாகவும் இருக்கும், விபரீதமாகவும் இருக்கும். எல்லாம் பொய். 1.5 லட்சம் வழக்குகளை நடத்தலாம், எடுத்தேன் பார்த்தேன்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது எப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்படி பொய் மேல் பொய் பேசி, பொய் அலங்காரம் புரிந்து கொண்டு, பொய் நாற்காலியிலே உட்கார்ந்து கொண்டு போலித்தனமான ஆட்டம் போட்டவர்னு நான் சொல்லல. அவங்க கட்சியில நீண்ட காலமாக இருக்கின்ற எஸ்.வி. சேகர் சொல்றார், இந்த அண்ணாமலைன்ற ஒரு நபர் இருக்கிற வரைக்கும் இங்க பாஜக விளங்காது, உருப்படாது. முதல்ல அண்ணாமலையை தடுத்தணும்னு அவங்கதான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அண்ணாமலை லண்டனுக்கு போனா போய் ஒழின்ட்டாங்க இங்க. ஆனா லண்டனுக்கு எதுக்காக போனேன்? நான் படிக்க போறேன். என்ன படிக்க போறீங்க? எதுக்காக போறீங்க? மக்களுக்கு பணியாற்றுவதற்காக நான் வந்துட்டேன்னு சொன்னீங்க. அதை விட்டுட்டு ஏன் போனேன்னா உண்மை என்ன தெரிஞ்சுட்டாங்க.
இங்க இங்க இருக்கிற கூட்டம் அண்ணாமலையை விரட்டி அடிச்சு எப்படியாவது வந்து பதவிக்கு வரணும்னா போய் பிஜேபி தான் தெரியுமே, எனக்கு கவர்னர் கொடு, எனக்கு அந்த தலைவர் கொடு, எனக்கு இந்த தலைவர் கொடுன்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை சேர்ந்த அண்ணாமலைக்கு எங்க போனாலும் இந்த குணத்தோட அண்ணாமலை இருக்கும் பொழுது ஒருத்தர் கூட அண்ணாமலையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலைக்கு நண்பர்களே கிடையாது. அதனாலதான் அண்ணாமலையை 420 மலைன்றது. 420 மலைன்னா என்னன்னு தெரியுமா? 420னா சீட்டிங். 420னா சீட்டிங்மா. 420னா சீட்டிங். அதான் ஏமாற்றுதல். அந்த ஏமாற்றுதல் 420 மலை அது. அதுக்கு அதை பத்தி கேள்வி இவ்வளவு தூரம் கேட்கறதே வந்து தேவையில்லாது. அது லண்டன் போனா என்ன, அது எங்கேயாவது போய் கிடந்தா உடனே எங்கேயாவது கிடந்துட்டு திடீர்னு வந்து குதிக்குங்க. பிஜேபி அப்படிப்பட்ட வேடிக்கையான. ஹெச் ராஜா தலைமையில் பாஜக தற்பொழுது சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றாங்களே, என்ன சொல்றீங்க சார்? அதை பத்தி ஒண்ணும் இல்லம்மா, சிறப்பா செயல்படுது. எச் ராஜா இருந்தா நல்லது. ஏன் நல்லதுன்னா, ஏற்கனவே அண்ணாமலை வந்து 1000 ஓட்டு வாங்கிட்டு இருந்தாரு. எச் ராஜா வந்தோடனே அது 500 ஆக்கிடுவாரு. இவங்களுடைய இது ரொம்ப சிறப்பு. இவங்க எல்லாம் தான் வாய் திறந்து பேசணும். எச் ராஜாவை எங்க பார்த்தாலும் பேச விட்டீங்கன்னா போடணும்னு நினைச்சவங்க கூட போட மாட்டான். அதனால நல்லது. எச் ராஜாவே இருந்து பாரதிய ஜனதாவுக்கு சுத்தமா ஒண்ணு இல்லாம போய் 0 ஆக்கி வச்சுட்டு போடும். வர்ணாசிரம சனாதனிமா எச் ராஜா அப்படியே 100% கொடூரமான ஆளு. கொடூரமா பேசுவாப்புல. மனுஷனாவது கணிசனாவது. அதெல்லாம் மனிதெல்லாம் கிடையாது. நீ பிறந்துட்ட, உன் தலையில பிரம்மன் ஏறிட்டான், உன் தலையில இப்படி எழுதிட்டான், அதுதான் இதுதான் அதுபடிதான் நடக்கணும். இப்படி வெறித்தனமான வர்ணாசிரமவாதி. அதனால அவர் வெறித்தனமாவே பேசட்டும். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அவர் கூட நல்லா இருக்கட்டும். ஆனா அவர் அப்படி நினைக்க மாட்டார். நினைக்க முடியாது. மீண்டும் அண்ணாமலைக்கு தலைவர் பதவி கொடுக்கப்படுமா? இதெல்லாம் கேள்வியா? இதெல்லாம் அவங்க கட்சியில அவங்களை கேட்க வேண்டிய கேள்வி. நமக்கு என்ன? கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, அது நமக்கு அவசியம் இல்லாது. அது விளங்காத இடம், உருப்படாத இடம். தமிழை பிடிக்காது, தமிழர்களை பிடிக்காது, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிடிக்காது. அந்த இடத்துக்கு அவங்க யாரை போட்டா என்ன, போடாட்டினா நமக்கு என்ன இருக்கு? தமிழிசை இன்னொரு பக்கம் தனி அரசியல் செய்யற மாதிரி தெரியுது. பாஜகவில் அவருடைய நிலைமையை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ் இம்சையை போய் தமிழ் இசைன்றீங்களே. ஐயோ ஐயோ, என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், நம்ம யாரு, எதுக்காக இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், என்ன ஊரு, ஒண்ணுமே நினைப்பே கிடையாது. பேய்த்தனமா பதவிக்காக அலைய வேண்டியது. சமஸ்கிருதத்துக்கு வந்து வக்காலத்து வாங்கக்கூடியதுனால்தான் நான் தமிழ் இம்சை என்ன. சமஸ்கிருதத்துக்கு வக்காலத்து வாங்கி, ஆமா சமஸ்கிருதம் தமிழை விட பெரிய இந்த மொழி, உலக மொழி, அதுக்கு நம்ம வந்து மரியாதை தரணும்னு சொல்லக்கூடிய தமிழ் இம்சை. இவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டமே ஒரு மாதிரியான ஆயிடுச்சு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துகிட்டு திராவிட இயக்கம் இருக்கக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது, இதுக்காக அலையிற கூட்டத்துல தமிழ் இம்சையும் ஒரு ஆளு. என்ன செய்யுதுங்க? எப்படியாவது இந்த இதுல வாங்கிடணும், எப்படியாவது அதுல இது பண்ணிடணும் போயிடணும்ட்டு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி அறிவு பூர்வமான சிந்தனையோ நல்ல உணர்வு பூர்வமான கருத்துக்களோ எண்ணங்களோ இல்லாமல் தங்களுக்கு விளம்பரம் வேண்டும், இன்றைக்கு இருக்கிற அறிவியல் இதை பயன்படுத்தி கொண்டு பேட்டி கொடுக்கலாம், எங்க பார்த்தாலும் நம்ம வந்து படம் எங்க பார்த்தாலும் வரட்டும் என்று பேயாய் அலைகின்ற விளம்பர வெறி பிடித்தவர் தான் தமிழ் இசை. பல்வேறு கேள்விகளுக்கு நிதானமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் விளக்க கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.